வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் சொர்க்கம் நடுவிலே கதையின் கடைசி எபிசோடுக்கு வந்துட்டோம். தன்னை அறிந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சாது வரவேற்கிறான். நெல் முனை அளவும் பிடிப்பு இல்லாது வாழ்ந்தால் வெண்மை அதிகரிக்கும், யக்ஷனாகலாம், தெய்வமாகலாம் என்று பாலகுமாரன் அவர்கள் சொல்லி அனைவரையும் தெளிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார். நண்பர்களே, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முதன் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. வீடியல் விளாக்ஸ்ல முதல் வீடியோல இருந்து கதை கேட்கலாம். நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. கதை கேட்கலாம். ஜெய விஜயி பவ. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்தின் உபதளபதி, அந்தணன் ஆயினும் போர் தொழில் செய்பவன். இது வரம் யாரோ சொன்னார்கள். யாரது? நான் கேட்டேன். என் முன்னே பல ஒளி உடம்புகள் தோன்றின. யார் நீங்கள்? யக்ஷர்கள். என்ன யக்ஷர்கள்? இது உயிரின் இன்னொரு வடிவம், வேறு ஒரு நிலை, மலர்ந்த ஒரு அமைப்பு. நன்கு பாடியவர்கள், நடனமாடியவர்கள், கவிதை பேசியவர்கள், வீணை குழல் வாசித்தவர்கள், ஓவியம் சிற்பம் செய்தவர்கள், வேத விற்பன்னர்கள், பாடலாசிரியர்கள், தமிழ் மறை ஓதியவர்கள், நாதஸ்வர கலைஞர்கள், இறந்த பிறகு கந்தர்வர்கள் ஆவார்கள். இது வேறு விதம் யக்ஷ உருவம். இங்கே தவம் செய்ததால் கிடைத்த வரம். இதற்கு ஞானியின் அன்பும் காரணம். இப்போது என்ன செய்ய? இங்கே இருக்கலாம் அல்லது கீழேயும் போகலாம். மனிதராகவா? யக்ஷராக? எங்கே? உங்கள் நண்பர் ஞானியின் சீடரிடம், அந்த 65 வயது மனிதரிடம். ஏன் அவரிடம்? அவர் மிரள மாட்டார். உம்மை அறிந்ததால், ஞானியோடு உம்மை உணர்ந்ததால் மிரள மாட்டார். போய் என்ன? போனால் தெரியும். பூமியில் நல்லவர்கள் வல்லவர்கள் எளிதில் நம்மை உணர்வார்கள். மந்திரம் ஜபித்து அழைப்பவரும் உண்டு. நான் மெல்ல அவரிடம் போனேன். அந்த 65 வயது மனிதர் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். யாரெது என்று மெல்ல அதட்டினார். நான் கேசவன் நாராயணன். பேசத் துவங்கினேன். அவர் இடைமறித்தார். சோழ தேசத்தின் உபதளபதி, அந்தணன், ஆனால் போர் தொழில் செய்தவன். அவர் சிரித்து நிறுத்தினார். செய்தவன் என்று மறுபடி சொன்னார். நான் வணங்கினேன். இது என்ன ஒளி ரூபம்? போன முறை இப்படி சந்திக்கவில்லையே. யக்ஷன் என்கிறார்கள். வரமாம், ஞானியின் லீலை. அவர் தந்தது. ஓயாது ஏதாவது தந்து கொண்டிருக்கும் அன்பு அது. இங்கெதற்கு வருகை? பூமியின் மீது காதல் இருக்கிறதல்லவா? ஒளியாய் பூமியில் இருங்கள், உதவி செய்யுங்கள் என்கிறார்கள். எங்கே போய் என்றேன். உங்களை காட்டினார்கள். உமது பேச்சே மாறிவிட்டது. நீர் உதவிதான், ஆனால் எனக்கெதற்கு? நிறுத்தினார். வாசல் பக்கம் அலறல் சப்தம் கேட்டது. அவர் இருந்த வீட்டில் அவரை விருந்தினராக வைத்து கொண்டிருந்த வீட்டுத் தலைவர் வாசலுக்கு ஓடினார். ஐயா, சாமி, குருவே, வயிறு நோவுதையா? தாங்கள தெய்வமே, செத்துடலாம் போல இருக்கு. எனக்கு வாழ வேண்டாம்யா. உன் கையால விஷம் கொடு சாமி. 50 வயது கிழவி அரற்றினாள். வலியை விட மரண பயம் குரலில் அதிகம் இருந்தது. முறுக்கி எடுத்த வலி மரண பீதியை தந்துவிட்டது. என்ன இது? பெரியவர் விசாரித்தார். போன வாரம் உண்ட உணவு உள்ளே சொருகி இருக்கிறது. மேலும் மேலும் உண்ண சிக்கலாகிவிட்டது. நான் சொன்னேன். என்ன செய்ய? ஒரு நாள் முழுவதும் பட்டினி இருக்க, தண்ணீர் மட்டும் அடிக்கடி குடிக்க, சொருகியது நகர்ந்து வெளிவந்துவிடும். நான் என்ன செய்ய? நெற்றியில் விபூதியிட்டு இடைவிடாது நீர் குடிக்க சொல்லுங்கள். தீர்வு சொன்னேன். சரி. திரும்பி அவரை நோக்கி வந்த கிழவியை பார்த்து, ஏன் கத்துற? என்ன தின்ன? எதுனா சாப்பிட்டுடுறாங்க சாமி. வாய கட்டுறதுல. மருமகள் எடுத்து கொடுத்தாள். உன் வீட்டுக்காரர்கிட்ட உன்னை போட்டு கொடுத்து சண்டை மூட்டி விடுவாங்களோ? மருமகள் பேசாது தலை குனிந்தார். நிமிர கண்கள் கலங்கி இருந்தன. நாளை சரியாயிடும். தண்ணீர் குடி நிறைய. மருமக கையால தண்ணீர் குடி. கிட்டவா. பெரியவர் விபூதி தடவினார். சட்டென்று கிழவி அமைதியானாள். மரண பயம் போயிற்று. நம்பிக்கை ஏற்பட்டது. முக தெளிவு தந்தது. விபூதியில் எந்த விஷயமும் இல்லை. எல்லா விஷயமும் உள்ளே இருக்கிறது. பெரியவர் என் சிந்தனை புரிந்து கொண்டு சிரித்தார். ஆமாம், எல்லாம் உள்ளே இருக்கிறது. வாசற் பக்கம் நிழலாடியது. யாரது?
பெரியவர் உற்று பார்க்க நான் பேசினேன். இவன் ஞானியால் கவரப்பட்டவன், இடைவிடாது அவரை சிந்திப்பவன், சுத்தம் செய்ய வேண்டும். வாரும், யார் நீர்? பெரியவர் வினவினார். அவனுக்கு 30 வயது இருக்கலாம். மெலிந்திருந்தான். தவசிக்கு அழகு, உண்டி சுருக்குதல். எனக்கு விலாசமில்லை என்றான். பெயர்தானே கேட்டேன். விலாசம் இருப்பவருக்குத்தான் பெயர், எனக்கு இரண்டும் இல்லை. நல்லது, அப்படியே இருக்கட்டும். என்ன செய்கிறீர்கள்? குருவின் நாமம் இடையறாது சொல்கிறேன். ஏன்? பெரியவர் கேட்டார். நான் பெரியவரை வியப்போடு பார்த்தேன். நாம ஜபம் உலகில் உய்யும் வழி. இல்லை, நாம ஜபம் ஆரம்பம், முதல் வகுப்பு. மேலேற வேண்டாமா? நாம ஜபம் ஒரு வாகனம், ஒரு யுக்தி. யுக்தியே விடிவாகுமா? எது விடிவு? உள்ளே பார்ப்பது. நாம ஜபம் சொல்வது யார் என்று உற்று பார்ப்பது. உள்ளே பார்க்க கூட்டி போகாதா? உள்ளே பார்க்க செய்தால் நாம ஜபம் உயர்வு. வெறுமே கூவினால் கூவும் வரைதான் எல்லாம். உள்ளே பார்க்க தெரிந்துவிட்டால் நாம ஜபம் வேண்டாமா? வேண்டாம். உள்ளே பார்ப்பது எளிது இல்லையே. வேறு வழியில்லை. உள்ளே இருக்க வேண்டுமென்றால் வெளியே அலையாதே. பிரம்மச்சரியம் அவசியமா? பெண் உறவு பெரிய சமுத்திரம். உருட்டி போடுகின்ற உணர்வு கொந்தளிப்பு. காசு என்பது சுழல். கர்வம் என்பது முட்புதர். அதிகாரம் புதை மணல். பிறகு வெள்ளம் தாண்டுவது எங்கே? அதனால் உள்ளே பார்க்க, உள்ளேயே இருக்க, ஒரு இடத்திலேயே அடைந்து கிட. உலக விவகாரங்களில் ஈடுபடாது அமைதியாய் இரு, தனிமையில் இரு. இது சந்தோஷமா? எது சந்தோஷம் என்று கேட்டுக்கொள். ஆடலா, பாடலா, புத்தியா என்று விசாரி. வேண்டுமெனில் ஆடி பாடி அலைந்து விட்டு வா. இது செய்யத்தான் பிறவியா? வேறு எது செய்யவும் பிறக்கவில்லை. ஆடி ஒரு ஜென்மம், பாடி ஒரு ஜென்மம், அதிகாரமாய் ஒரு ஜென்மம், அடிமையாய் ஒரு ஜென்மம். ஒவ்வொரு பிறவியிலும் உள்ளே பார்க்க கற்று இது முக்கியமில்லை, இது முக்கியமில்லை என்று உதறி சகலத்திலிருந்தும் விடுபட்ட ஒரு ஜன்மமாக பிறக்க உள்ளே பார்க்க முடியும். இப்படி எத்தனை ஜன்மம்? ஒரு புளிய மரத்தில் எத்தனை இலைகளோ அத்தனை ஜன்மம். ஐயோ! அதனால் நேரடியாய் பார்க்க துவங்கு. உன்னை அறிவது தவிர, உன் ஆன்மா எது என்று புரிவது தவிர, இது நான் என்று தெளிவது தவிர மற்ற செயல் எல்லாம் வீண். கடவுள் பக்தி இதை நோக்கியே. உன்னை பார்க்க வைப்பதற்கே வேதம், தியானம், யோகம், அபிஷேகம், ஜபம், அர்ச்சனை அத்தனையும் இது உணரவே. காரியத்தை விட்டு காரணத்தை பிடித்து கொள்ளாதே. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு. எது ஆரிய கூத்து? வேத படிப்பு, வேதாந்த விளக்கம், மிக உயர்வான இடம். இது செய்யினும் உள்ளே பார். காரியம் என்பது உள்ளே பார்ப்பது, உன்னை உணர்வது. விஞ்ஞானம் அசுர ஆட்டம், அழிவே அதிகம். உயர்த்துவது போல் உயர்த்தி இன்னும் கீழே தள்ளிவிடும். நீ பறக்க முடியாத காலத்திலும் வாழ்வு இருந்தது. பறந்ததால் எது தேர்ந்தது? உள்ளே பார்க்க எது உதவி, எது பகை என்று பார். விளக்கு, விளக்குவதே உதவி. நான் ஞானியை தேடி வந்தேன். உங்களை பார்த்ததில் ஞானியின் சாயல் எனக்கு தெரிந்தது. எனவே சத்தியத்துக்கு ஒரே சாயல். சத்தியமாயிரு, உனக்கும் அந்த சாயல் வரும். அந்த இளைஞன் அழுதான். பெரியவர் சிரித்தார். நான் மகிழ்ந்தேன். ஞானி மிக சரியான ஆளை தேர்ந்தெடுத்து எனக்கும் இவருக்கும் அருகே வேலை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஒரே கல்லில் 2 மாங்காய். இனி பல மாங்காய்கள் விழலாம். இந்த இளைஞன், சற்று முன் வந்த கிழவி, இன்னும் யார் யாரோ. உள்ளே வெளியே அமைதி ததும்பியது. எத்தனை நாள் இப்படி? பெரியவர் திரும்பி கேட்டார். 91 வயது வரை. உத்தராயணம் தை மாதம், வளர்ப்பிறை சோமவாரம் விடிந்த பிறகு பயணம். நீர் உம்மோடு சொர்க்கத்திற்கா? இல்லை, வெளிச்ச உலகிற்கு. யக்ஷனுக்கு அடுத்த பதவி தேவம். தேவர்கள் ஆகும்போது வெளிச்ச உலகமே நமது இடம். அதுவரை வெறுமே இருந்துவிட்டு போவதுதான். இப்படி செய்யும் உதவியை கூட உள்ளே ஏற்றிக்கொள்ளாது, இடையறாது மனதை கவனித்து கரைத்து ஆத்மரூபமாகவே இருப்பதுதான். இருப்போம், உள்ளே கிடப்போம். பெரியவர் பேசினார். அந்த இளைஞன் அவருக்கு உதவிகள் செய்தான். அவர் திரும்ப திரும்ப அவனுக்கு உபதேசித்தார். தன்னை அறிந்தவன் மரணத்தை கண்டு அஞ்சாது வரவேற்கிறான். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும்.
மரணத்துக்கு அப்பால் தவம் செய்ய இயலும். இதற்கு வாழ்விலேயே தயாராக வேண்டும். அந்த தவம் மேலும் உயர்வுக்கு அழைத்து போகும். அப்படி உயர்ந்தவர்களே பூமியில் அதிகாரிகள், இயற்கையை கட்டுக்குள் நிறுத்துபவர்கள், பூமியை உருள வைப்பவர்கள், சில சமயம் மிரள வைப்பவர்கள். உனக்கு நீ அதிகாரியானால் உலகுக்கு அதிகாரியாகலாம். அதற்கு நீ உள்ளே பார், உன்னை பார், நீ யார், எது நீ என்று பார். இது செய்ய கடவுள் பக்தி, மதம், ஜாதி, மொழி, பணம், அதிகாரம் முக்கியம் என எண்ணம் வரின் உள்ளே பார்ப்பது ஒழியும். குழம்ப நேரிடும். எல்லா பிடிமானத்தையும் விலக்கு, வெறுமே இரு. ஞானியர்களாலேயே இந்த உலகம் நிம்மதியாய் இயங்குகிறது. பெரியவர் என்னை நோக்கி திரும்பினார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருகிறேன். சொன்னவர் பெரிய ஞானி என்றார். ஆமாம், எவன் ஒருவன் சதா காலமும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் யோக சேமத்தை நான் கவனித்துக் கொள்கிறேன். இது சொன்னதும் ஒரு ஞானி, ஸ்ரீகிருஷ்ணர். ஆமாம், சத்தியம் ஒரே ரூபம், ஒரே முகம், ஒரே விதம், எல்லா காலத்திலும் மாற்றமில்லை. சத்தியமாயிருப்பது சந்தோஷமாயிருக்கிறது. இதுவே இறுதி, இதுவே உண்மை. இதற்கு பிறகு எதுவுமில்லை. சத்தியத்தின் கதை பெரியது. அது உலகில் பல்வேறு மொழிகளில் பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கும். ஆமாம், இருவரும் அமைதியாயிருந்தோம். சாமி, வயிற்று வலி கிழவியோடு பல கிழவிகள் ஓடி வந்தார்கள். விழுந்து வணங்கினார்கள். எனக்கு நெஞ்சு வலி சாமி, அடைப்பு தெரிந்தது. அழுதால் பிரச்சனை அதிகமாகும். பெரியவர் பழம் கொடுத்தார். ஒரு பார்வையில் அவளுக்குள் அமைதியை இறக்கினார். தினம் பழம் சாப்பிடு, டாக்டர் கிட்ட போ, நெஞ்சு அறுக்கணுங்கிறாங்க, செஞ்சுக்கோ, ராமா ராமான்னு எப்பவும் சொல்லு. வீடு வாங்கணும் ஐயா. ஒரு மத்திம வயது கை கூப்பியது. வாங்குவே, தினமும் ஒரு பொட்டலம் உணவு தானம் செய். பிள்ளை பேச மாட்டேங்கிறான். 3 வயது பையனை தூக்கி கொஞ்சினார். ஓடவிட்டார். அவன் ஜன்னலில் ஏறி நின்றார். அம்மா, இங்க பார் என்று கூவினான். முதல் வாக்கியம் பேசினான். தாய் கதறி பெரியவர் கால் பிடித்து கொண்டாள். இனிமே எல்லாம் நீங்க தான். வேலை வேணும் சாமி. தேடு, கிடைக்கும். வடக்க போ. பொண்ணுக்கு கல்யாணம் தட்டி போறது. மனசுல யாரோ இருக்கலாம், விசாரி. நல்லவனாயிருந்தா முடிச்சிடு. அந்த பெரியவர் ஞானி, முக்காலும் தெரிஞ்சவர். ஊர் உதவிகள் பெற்றுக்கொண்டது. இது எப்படி? இளைஞன் பெரியவரை கேட்டான். எல்லோராலும் இதை செய்ய முடியும். ஒரு சிறிய பயிற்சி. தனக்கென்று எதுவும் கொள்ளாது. வெள்ளையாயிருந்தால் எல்லாம் தெரியும். உன்னையே உற்று பார்க்க உள்ளே முடிச்சுகள் அவிழும். மேலே ஏறிவிடலாம். ஏறிய இடத்திலிருந்து எல்லாம் தெரியும். வெள்ளையாய் இருக்க முடியுமா? இப்போ துவங்கு. நாளை, நாளை மறுநாள் ஏதோ ஒரு ஜன்மத்தில் வெண்மை தோன்றும். அவர் பேச என் வெண்மை அதிகரித்தது. நெல் முனை அளவும் பிடிப்பு இல்லாது ஒழிந்தது. நான் கேசவன் நாராயணன், யக்ஷன். வாழ்வின் குரூரங்கள் கரைத்துவிட்டு சத்திய வழியில் சத்தியமாய் நடக்கிறவர். மனிதர்களை இங்கிருந்து பார்ப்பது சந்தோஷமாய் இருக்கிறது. மனிதர்கள் எல்லா பிறவிகள் தாண்டி மனம் கரைத்து மீளுவார்கள். சகலரும் யக்ஷனாய் தேவனாய் மாறுவார்கள். உலகம் அப்பொழுது பிரளயத்தால் அழியும், மறுபடி தோன்றும். இது இடைவிடாத பயணம். இந்த பயணத்தில் நான் கேசவன். இல்லை இல்லை, சத்தியம் உருண்டு புரண்டு வாழ்கிறது. அவ்வளவே. சொர்க்கம் நடுவிலே கதை முடிந்தது. பாலகுமாரன் ஐயா அவர்களே, உங்களுக்கு அணிந்துரை சொல்ல எனக்கு அனுபவம், வயது, ஞானம் போதாது. தங்கள் கதைகளை படித்து உங்களுடைய மிகப்பெரிய ரசிகையாக இதை சொல்ல விரும்புகிறேன். ஜெய விஜயி பவ. பாலகுமாரன் ஐயா. சொர்க்கம் நடுவிலே படித்து முடித்த பிறகு உங்களை இப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இது நியூட்டனின் 3ஆம் விதி. நம் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினைகள் என்ற தியரியை மறக்கவே முடியவில்லை. அந்த கமாண்டோ வீரனின் மரணம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது போல் தோன்றுகிறது. அங்கு இறந்த வீரர்களும் வீர சொர்க்கம் அடைந்திருப்பார்களோ என்ற எண்ணம் உங்கள் எழுத்தின் வெற்றி. உங்கள் எழுத்தின் மற்றுமொரு தாக்கம் உடனடியாக ஸ்ரீரங்கம் போக வேண்டும், துலுக்க நாச்சியாரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம். விதவிதமான மரணங்களை சொல்லி அதன் நிலையையும் விளக்கி இருக்கிறீர்கள்.
ஞானியை பேச வைத்து நம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டீர்கள். மரணத் தருவாய் எப்படி இருக்கும் என்று ஒரு கிழவர் மூலம் விளக்கியிருக்கிறீர்கள். உயிர் பிரிவதை நேரடியாக பார்த்தது போன்ற அனுபவம் ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்டவன் கூட மரணத்திற்கு பின் அமைதியாகிறான். ஆனால் தற்கொலை மரணத்திற்கு பின்னும் மிகப்பெரிய வேதனை என்று தற்கொலை எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீர்கள். நீங்கள் வாழ்வதற்கு மட்டுமல்ல, நல்ல மரணத்திற்கும் உங்களால் வழிகாட்ட முடியும். இந்த நாவலை படித்து முடித்த பிறகு இனி எந்த மரணத்தையும் முன்போல் பார்க்க முடியாது. சொர்க்கம் நடுவிலே இஸ் அ ட்ரிபியூட் டு மேன்கைண்ட். உங்கள் எழுத்தின் மூலம் சத்தமே இல்லாமல் பெரும் புரட்சி செய்துவிட்டீர்கள். இதைவிட எளிமையாக வேதாந்த கருத்துக்களை யாரால் எழுத முடியும்? ஹேட்ஸ் ஆஃப் எழுத்து சித்தரே. நண்பர்களே, நான் அடுத்து என்ன கதை சொல்லலாம்னு யோசிச்சு ஒரு நல்ல கதையா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த கதைக்கும் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சொர்க்கம் நடுவிலே முதல் எபிசோட்ல இருந்து பார்க்காதவங்க வீடியல் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணி முதல் எபிசோட்ல இருந்து பாருங்க. மிகவும் லைஃபுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.